வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக நம்ம வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேனிப்புலேஷன் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த வீடியோ எதுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெயினாக வந்து இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து எப்படி வந்து ஃப்ராடு பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுக்காக தான் மக்களே அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதே. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். மோஸ்ட்லி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம்லாம் வந்து வாரன் பஃபட் மாதிரிலாம் எவனும் சம்பாதிக்க முடியாது மார்க்கெட்டில். உண்மையாக அதுதான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் இயர்ஸாக வந்து மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் வயலேஷன்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ உண்மையாக சொல்லப்போனால் கிரிப்டோ மார்க்கெட்டில் கூட சம்பாரிச்சிடலாம் மக்களே, யூஎஸ் மார்க்கெட்டில் கூட சம்பாரிச்சிடலாம். ஸோ நம்ம மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்ட் டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி நீங்கள் இப்போ ஒரு ஷேர் பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஷேரே வந்து பார்த்திங்கன்னா எஃப்என்டோ மாதிரி ரியாக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவே வந்து எல்லாத்துக்கும் ஒரு கதி கலங்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல ஷேர்ஸ் மக்களை, ஒன்று ரெண்டு ஷேர்ஸ் கிடையாது. ஸோ ஸ்மால் கேப்லாம் அதிபயங்கரம், அதெல்லாம் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத கதைகளாக கூட இருக்கலாம். ஸோ நிறையா பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுட்டு உட்காந்தே பார்த்திங்கன்னா நாயடி பேடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த நிலமை தான். அது போக பார்த்திங்கன்னா பல இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஷேர்ஸுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணாது. அவன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுலேருந்து ஒரு நாள் 1% 2% மக்களை, 3வது நாள் 5% அட்டத்தில் ஷார்ட் அடிப்பானுங்க. ஸோ ரிட்டெய்லர்ஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஓடி போயிடுவாங்க. யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே வெளியே ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் வால்யூம் கம்மியாக தான் செய்யும். ஸோ மார்க்கெட்டில் பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்காக மட்டும்தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து வாய்ப்பே வராது. இப்போ ஒரு 100 ஷேர் ஒரு புல் ரேலியில் இருக்குதுன்னு வச்சுங்க மக்களே, அதில் எப்படி 10 ஷேர் 12 ஷேர் மட்டும்தான் தப்பிச்சு மேலே போகும். பேலன்ஸ் இருக்கிற ஷேர்ஸ் எல்லாத்தையும் என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, பேலன்ஸ் இருக்கிற 88 ஷேரையுமே வந்து ஏறுற ஷேரை ஒரே ஃப்ளோவில் தான் போயிட்டுருப்பாங்க. பட்டுன்னு ஒரு 6% 5% ஒரே ஷார்ட் அடிப்பாங்க. சில 10% கூட அடித்து இறக்குவாங்க மக்களே. அடித்து இறக்கிட்டு அவங்க ஷார்ட் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப மேலே ஏறுறப்போ வந்து அழகாக பை பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ஷார்ட் அடிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த நேரத்தில் வந்து ரீட்டைல்ஸ் எல்லாமே காலி ஆயிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஆப் வச்சுருவாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் போகிற மாதிரி இருந்தாலும் அதோட வால்யூம் ரேஞ்சு வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ இருக்கிற கம்பெனியில் எங்கே மக்களே, ஹீரோ மோட்டோகாப்லாம் ஊருக்கே தெரிஞ்ச கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனியில் அடித்து இறக்கலையா, நான் பேடி அடித்து இறக்கலையா, எங்கேருந்து அவங்க 6000 ரூபாய்க்கிட்ட இருந்த ஒரு ஷேரை கொண்டு வந்து இப்போ இறக்கி இல்லையா மக்களை 3600 ரூபா. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் சரி, நம்ம வந்து ஃபிசிக்கலாக யோசிக்கிறவும் சரி, ஸோ எப்படி இருந்தாலும் சேல்ஸ் க்ரோத் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. இந்த ஷேரை எதுக்கு நான் பேடி அடித்து இறக்குனாங்கன்னு இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி நிறைய ஷேர் இருக்குது மக்களை, ஏகப்பட்ட ஷேர்ஸ் லிஸ்ட் எடுக்கலாம். ஸோ எதுக்கு இறக்குனாங்க, எதுக்கு ஏற்றுனாங்க அப்படிங்கிற காரணமே இல்லாமல் மார்க்கெட்டில் நிறையா ஷேர் அப்படி தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் பை பண்ணுறதே வந்து கஷ்டமான விஷயந்தான் மக்களை. ஸோ அதை வந்து கொஞ்சம் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. அதனால் வந்து மோஸ்ட் ஆஃப் த எஸ்ஐபி அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன இதுக்காக அவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, எஸ்ஐபியில் போடுங்கன்னு சொல்லி எல்லாரையும் உள்ளே இழுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ உள்ளே இழுத்து அவங்க தான் லாபத்தை பார்க்க போகிறாங்களே தவிர ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மக்களே. அதில் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். அது போக விஷயம் தெரியாமல் நிறைய பேர் போய் சிக்கிறது தான் உண்மையான விஷயமே. உதாரணத்துக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு சாம்பிள் ஒன்று காட்டணும் அப்படின்னா, நான் ஏன் சொல்கிறேன்னா கிரிப்டோவில் கூட சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம், பினான்ஸில் நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது. ஸோ ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்மளோட கான்செப்டுக்காகவே வரும் மக்களே. ஸோ நம்மளோட கான்செப்டுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு காயின் எடுப்போம் மக்களே. டாஸ்க்கெலாம் கண்டினியூஸாக ஓப்பனில் இருக்குது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை மக்களை. ஸோ ரேண்டமாக சும்மா ஒரு இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏதாவது ஸ்பைக்கான காயினாக பார்த்துக்கலாம் மக்களை. யூஎஸ்டிடி நியூ காயின்ஸ் தான் நிறைய வருது. ஓகே ஃபைன், இந்த காயின் கூட ஏதாவது ஓகே தான் மக்களை. மாஸ்க் யூஎஸ்டிடி மக்களே, சரிங்களா. இது வந்து நம்ம லாஜிக்காக எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுவும் இல்லாமல் வந்து இதுக்கு லோயர் லெவலில் சப்போர்ட் வேறு இருக்குது இந்த லட்சணத்தில். ஸோ நல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த $1 கிட்டலாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சப்போர்ட் இந்த கிரிப்டோக்கு. இந்த கிரிப்டோ பற்றி நியூஸ் பார்க்கலாம், நியூஸ் பார்த்துட்டு என்ன எதுன்னு நம்ம டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபார்மேஷன்லாம் பாருங்கள் மக்களை, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வாங்கினாலும் உங்கள் ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க.
ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 15% ஸ்மால் கேப் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் உங்கள் ரேலி ரேஷியோ பாருங்கள் மக்களே, அதுக்கு மேலேயே போயிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் 100% இருக்குது மக்களே. வித்தின் உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாளுக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்களா? 17 நாள் 16 நாளுக்குள்ளே வந்து 100% ப்ராஃபிட் பண்ணிடுறீங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ, நம்ம மார்க்கெட்டை பார்க்குறப்போ எனக்கு வந்து அதுதான் தோணுது மக்களே. நான் ஏன் வந்து கிரிப்டோவில் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிரிப்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினை பம்ப் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா நான் ஸ்டாப்பாக பம்ப் பண்ணிடுவாங்க. ஒரு 50% 100% அடித்து முடிச்சு தான் நிப்பாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சினாரியோவே இருக்குது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஸோ நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஷேர் ஏற போகுது இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோ தெரிஞ்சாலே உள்ளே பூந்து அடின்னு அடித்து குமுறிடுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன் மக்களை. ஸோ கிரிப்டோவும் கூட ஈஸியாக அனலைசிஸ் பண்ண முடியும். நம்ம ஷேர் வந்து ரீசெண்ட் டேஸாக அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரபிந்தோ ஃபார்மான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மா வந்து ஆக்சுவலாக ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு டீம் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் அனலிசிஸ்க்காக நம்மளும் இதை அனலிசிஸ் பண்ணோம். பட் ஆனால் ஏகப்பட்ட கன்சல்டேஷன் இருக்குது மக்கள். ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. 1090 பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் இந்த கன்சல்டேஷன் ஜோனெல்லாம் உடச்சிட்டு மேலே போகணும் மக்களை. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஆனந்தராஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஷேர்ஸ் மட்டும் தான் கண்ணில் தென்படும் மக்களை. நல்ல ஒரு புல் ராலி எதிர்பார்த்து போகிற ஷேர்லாம் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஸோ ரேராக இருக்கும். ஸோ ஷேர்ஸ் வந்து மேலே போகிறதெல்லாம் ரொம்ப ரேர் பீஸாக இருக்கும் மக்களே. அதுதான் இங்கே மார்க்கெட்டில் பெரிய பிரச்சனை. ஸோ இனிமேல் வந்து எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கெலாம் வந்து மார்க்கெட்டில் யாரும் உட்கார முடியாது மக்களே. அதிகபட்சம் 15%, 10% அதிகபட்சம் அவ்வளோதான் மக்களே. அதை புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்களே தவிர, மார்க்கெட்டுக்காக வந்து நான் லாங் டேர்முக்கு நான் உட்காந்து நான் என்னது அம்பானி ஆக போகிறேன், இல்லை நான் வாரன் பஃபட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உட்காந்துராதீங்க. உட்காந்திங்கன்னா உங்கள் தலையில் ஈஸியாக மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்குங்க மக்களே. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். நல்ல பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்துட்டு கரெக்டாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 96 ரூபாவில் இறக்கி விட்டானுங்க. ஸோ 96 ரூபாவில் உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுத்த பழைய வீடியோவில் வந்து 96 ரூபாவில் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருப்போம். இந்த 96 ரூபா பிரேக் அவுட் பண்ணனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 112 ரூபாய்க்கு போயிருக்கோம். ஈவன் இன்கேஸ் வந்து தெரியாதவங்க வந்து இந்த பிரேக் அவுட் ஆகி இந்த இடத்துல வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் மக்களே, 8% லாஸு. யாருக்கு லாஸு? இந்த பக்கம் நியூஸ் வந்து கீழே விழுந்தது விஷயம். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. நியூஸ் வந்து கீழே விழுந்தது ஒரு விஷயம் இருக்குது. பட் ஆனால் இந்த ஷேர் ரொம்ப ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்கவங்கள சடனாக கூட்டிகிட்டு வந்து அடித்து சடனாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6% இறக்கி விட்டு நீங்கள் ₹1,00,000 இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக நீங்கள் வெளியே போயிடுவீங்க, நிற்க மாட்டீங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் எல்லாம் எங்கெங்கே வாங்குறாங்க, எங்கெங்கே விற்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் தெரியும் போல் இருக்குது நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தூக்குறானுங்க. ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பிரேக் அவுட்லேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் ஆகாமல் சடனாக ஒரு டிக்ளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன மேனிப்புலேஷன் டைப்னே சொல்கிறதுன்னு எனக்கே தெரில மக்களே. ஏதோ ஒரு ஷேரு அதிகபட்சம் ஒரு 50க்கு 50 நடந்தால் பரவாயில்ல மக்களே. 100 ஷேர் இருக்குது அப்படின்னா அதில் 90 ஷேரில் இதுதான் நடக்குது மக்களே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம மார்க்கெட்டில் வந்து ஈக்விட்டியில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் மக்களே. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதை தான் வந்து நான் சொல்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுத்தேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நிஃப்டியோட லெவல்ஸே பார்த்துடலாம் மக்களே. அவ்வளோதான், நிஃப்டியோட லெவல்ஸோட பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஸோ அரபிந்தோ ஃபார்மா வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஆல்ரெடி இது வந்து பிரேக் அவுட்டில் இருக்கிற ஒரு ஷேர் தான். ஸோ நியர்பையில் ஒரு 6-7% வந்து ஸ்டாப் லாஸ் வச்சு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஃபண்டமெண்டல் எவ்ரிதிங் ஓகே தான் மக்களை. பட் ஆனால் வேல்யூ கொஞ்சம் அதிகம், வாங்குறோம்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். 7% ரிஸ்க்கோடு வந்து இந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ஆசை இருப்பவர்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ 28% போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மக்களே அந்த ஷேரு. ஸோ ஃபார்மா செக்டாரில் யாராச்சும் ஆசை இருக்கிறவங்க தாராளமாக அந்த ஷேர் வாங்கிக்கலாம் மக்களே. ஸோ ஓவராலாக நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லெவல்ஸ்லேயே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ 24,630 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ரொம்ப நாளாக கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தது இப்போ ரீசெண்ட் டேஸாக. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி மார்க்கெட்டே இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இன்ட்ராடேக்காக ரியாக்ட் ஆகிருக்கணும். ஸோ அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது லெவல் இருக்கான்னு பார்க்கலாம் மக்களே. ஸோ ஒரு ஹைப்பு கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே ட்ராவல் வச்சுட்டாங்க. 24,721 சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மக்களே. ஸோ ஃபியூச்சர்ஸ்லேயுமே மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மூவ் ஆகலை பார்த்திங்களா. 25,057 வரைக்கும் நீ மார்க்கெட் போகலை. ஸோ மார்க்கெட் போயிட்டுருக்கிற ஃப்ளோ பார்த்தா இப்போதைக்கு பாசிட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நாளைக்கு பார்ப்போம். இப்போவே பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஒரு சைடுவேஸ் தான் ஓடிட்டுருக்கு மக்களே. ஸோ ஒரு சைடுவேஸ் தான் ஓடிட்டுருக்காங்க. ஸோ பார்ப்போம் மக்களே நாளைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களே.
ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் மக்களே. ஸோ நிஃப்டிலெலாம் வந்து ஏன் வந்து ரேஞ்சஸ் கொடுக்குறதில்ல, இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வந்து நாளைக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது ஏன் கொடுக்குறதில்ல அப்படின்னா, ஸோ காலையில் வந்து அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் மக்களே முடிவே பண்ணுது. ஸோ அது பிவட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா இல்லை பிவட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்லவே முடியும். ஏன்னா மொதல் 10லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து அதோட மூமெண்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடலாம் மக்கள். இண்டிகேஷன்ஸாக இருக்கட்டும், அது போக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு 5 இண்டெக்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்தது. இப்போ இருக்கிறதே 2 இண்டெக்ஸ் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து சென்செக்ஸில் தான் வால்யூம் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிஃப்டியில் வால்யூம் கம்மியாகிட்டுருக்கு ரீசெண்ட் டேஸாக அப்படின்றாங்க. உண்மையாக சொல்ல போனால் சென்செக்ஸ் வந்து இன்னொரு பேங்க் நிஃப்டியாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அக்ரெசிவாக ஸ்பைக் ஆகிறது, அக்ரெசிவாக ஃபால் ஆகிறது, ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து குமுற வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க போக போக. ஸோ பார்ப்போம் மக்களை. ஸோ இதுதான் வருஷம் பூரா நடக்குமா? வருஷம் பூரா இல்லை, இனி வரும் நாட்கள் எல்லாமே இது மட்டும்தான் நடக்கும் மக்களை. இதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. ஸோ ஷார்ட் டேர்மில் புக் பண்ணிவிட்டு வெளியே வரக்கு பாருங்கள் மக்களை. யாருமே வாரன் பஃபட் மாதிரி நான் வரப்போகிறேன், ராகேஷ் ஜுன்ஜன்வாலா மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் வந்து கதையாக பேசிகிட்டு இருப்பாங்க யூடியூப் சேனலில் சுற்றி. அதெல்லாம் சும்மா கேட்டுட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிருங்க மக்களை. ஸோ அதுதான் உண்மை, அதுதான் நிதர்சனம். ஸோ ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட்டில் நடக்கிற பிரச்சனைகளுமே அப்படி தான் இருக்குது மக்களை. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் மக்களை. நன்றி, வணக்கம்.